ஜிஎஸ்டி வரி விஷயத்தில் வரும் திடீர் மாற்றம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியது என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கான திட்டத்தை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவையில் முன்வைத்துள்ளார். வரி விகிதங்களை குறைக்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதை பற்றின தெளிவான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரக்கு மற்றும் சேவை வரி விஷயத்தில் சில முக்கியமான சீர்திருத்தங்களை மத்திய அரசு செய்துள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று ஆகஸ்ட் 21 ஜிஎஸ்டி அமைப்பில் விரிவான சீர்திருத்தங்களை மாநில அமைச்சர்கள் குழுவின் முன் முன்மொழிந்துள்ளார். இந்த முன்மொழிவு முக்கியமான வரி விகிதங்களை எளிமையாக்குதல் மற்றும் வணிகர்களின் இணக்கச்சுமையை குறைப்பதில் கவனம் செலுத்தும் வகையில் இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது ஆகஸ்ட் 21 நடந்த நிதியமைச்சரோட மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஓரியன்டான முக்கியமான சீர்திருத்த நிகழ்வுகள் அதை பற்றி முன்மொழிஞ்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின மெயினான அப்டேட் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஜிஎஸ்டி விகிதங்களை 5%, 12%, 18% மற்றும் 28% ஆகிய 4 வகைகளிலிருந்து முக்கியமாக 5% மற்றும் 18% என 2 வகைகளாக குறைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக அந்த முன்மொழிவு கூறுகிறது. அதே நேரத்தில் சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக கருதப்படும் புகையிலை போன்ற சின் பொருட்களுக்கு 40% சிறப்பு வரி விகிதத்தை விதிக்கும் பரிந்துரையும் அதில் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 5%, 12%, 18%, 28% இந்த மாதிரி டேக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி 5% டேக்ஸ், 18% டேக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த புகழை சின் பொருட்கள் இந்த மாதிரி மெயினான இந்த ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பு வரி அப்படிங்கிற பேரில் 40% விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த கலந்தாலோசனைகளை டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போது இது குறித்து சுமார் 20 நிமிடங்கள் உரையாற்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த சீர்திருத்தங்களின் அவசியத்தையும் அதனால் ஏற்படும் பலன்களையும் மாநிலங்களில் பிரதிநிதிகளிடம் முன்வைத்தார். ஜிஎஸ்டி விகிதத்தில் மேற்கொள்ளப்படும் இந்த சீர்திருத்தம் தொடர்பாக காப்பீட்டு வரி மற்றும் இழப்பீடு செஸ் போன்ற தலைப்புகளில் இந்த கூட்டத்தில் 2 நாட்கள் விவாதிக்கப்படும். உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டி விகிதங்களை குறைப்பது குறித்து காப்பீட்டுத்துறை தொடர்பாக இக்குழு பரிசீலித்து வருகிறது. அதாவது கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் பேசியிருக்காங்க. ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சீர்திருத்தம், அதாவது ஜிஎஸ்டி ஆல்ட்ரேஷன் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி விகிதத்து மேலே என்னென்ன சீர்திருத்தங்கள் தொடர்பாக பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும், காப்பீட்டு வரி மற்றும் இழப்பீட்டு செஸ் இதில் மெயின் ஃபோக்கஸும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடல்நலம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு பிரீமியங்கள் மீதான ஜிஎஸ்டி கரண்ட்டில் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான ஆலோசனையும் முக்கியமாக இந்த மீட்டிங்கில் நடந்திருக்கு. அதே நேரத்தில் இழப்பீடு செஸ் குழு அதன் எதிர்காலம் குறித்த ஆலோசனைகளை வழங்கும். வரி அடுக்குகளை திருத்துதல், விகிதங்களை எளிமையாக்குதல் மற்றும் வரியை மாற்றுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பரிந்துரைக்கும் பொறுப்பு விகித பகுத்தறிவு இக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த குழு ஆகஸ்ட் 21 மீண்டும் கூடுகிறது. இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு சுமார் ரூ.85,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 1 முதல் புதிய கட்டணங்கள் அமலுக்கு வந்தால் நடப்பு நிதியாண்டில் சுமார் 45,000 கோடி இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த குழுவின் ஒப்புதலுக்கு பிறகு இந்த திட்டங்கள் ஜிஎஸ்டி கவுன்சிலில் முன்வைக்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அதன் அடுத்த கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற வாய்ப்புள்ளது. தீபாவளி பண்டிகைக்குள் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமல்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே கூறியிருந்தார் அப்படிங்கிறது இந்த ஒரு சமயத்தில் குறிப்பிடத்தக்கது. ஜிஎஸ்டி அமலாக்கத்தின் போது சராசரி பயனுள்ள வரி விகிதம் 14.4% இருந்தது. இது 2019 செப்டம்பர் மாதத்துக்குள் 11.6% குறைந்துள்ளது என்றும் அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. புதிய விகிதங்களை அமல்படுத்துவதன் மூலம் இந்த விகிதம் 9.5% குறையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஜிஎஸ்டியோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா 9.5% இந்த புதிய விகிதங்களை குறைக்கிறதா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 14.4 இருந்திருக்கு. 2019 செப்டம்பரில் 11.6 குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போது எடுக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி எல்லாமே ரெடியூஸ் பண்ணி ஒரே கேட்டகரியில் கொண்டு வர்றது, அதே மாதிரி இந்த மருத்துவம் மற்றும் பிற செலவுகளுக்கு அதோட ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் புகையிலை, பான் மசாலா இந்த மாதிரி செப்பரேட்டுக்கு ஜிஎஸ்டி ஹைக் பண்ணி இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியில் 3 கேட்டகரியில் ஜிஎஸ்டியை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக அதுக்கான செலவுகள் கூடும். அதே சமயம் இதோட
விகிதங்கள் வந்து ரொம்பவே குறையும். 9.5 சதவீதத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிர்மலா சீதாராமன் அவங்களோட மீட்டிங்கில் வந்து இப்படி ஒரு டிஸ்கஷன் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு. ஸோ இது வரும் காலங்களில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக நான் சொன்ன இந்த மீட்டிங் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.